மற்ற பகுதிகளில் வந்து அதிகமாக நிதி கொடுக்கப்பட்டு வட மாவட்டங்களில் வெறும் 2000 ரூபாய் பிச்சை போடுங்கன்ற மாதிரி வேல்முருகன் வந்து கேட்டுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் அவரையும் வந்து சங்கின்னு சொல்லிடுவாங்க. திமுகவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு மரியாதை இல்லை என்றும் அவரை சங்கி என கூறி விரைவில் வெளியேற்றுவார்கள் என முன்னாள் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இதேபோல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கூட்டணி நேரத்தில் தலைவர்களுக்கு வந்து மரியாதை தராங்க. ஆனால் வெற்றி பெற்ற அமைச்சராயிட்ட பிறகு அவங்களோட உதவியாளர்களை விட்டு எங்களுக்கு வந்து கூப்பிடுறாங்க. இது வந்து ஒரு எப்படி பார்க்குறீங்க சார்? இது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. கண்டிப்பாக வேல்முருகன் அவர்களுடைய கருத்துக்களை வந்து நான் உடன்படுறேன். இதற்காக தான் வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி எதிர்காலத்தில் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்க என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லா தலைவரும், அதுவும் முக்கியமாக கொள்கை தலைவர்கள் எல்லாருமே ஒரு புதிய அரசியலை உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. அதை சொன்னதற்காக தான் என்னுடைய ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் நான் பார்க்குறேன். பட் அந்த கொள்கையை கண்டிப்பாக என்னுடைய பயணத்தில் உறுதியாக என்னுடைய பிரச்சாரம் மூலம் உருவாக்குவோம். திருமாவளவனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸாக தான் நான் பார்க்குறேன். நான் அவர்கிட்டருந்து நான் நிறைய விஷயங்கள், அதுவும் கல அரசியலை வந்து நான் அவர்கிட்டருந்து நிறைய கற்றுருக்கேன். அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஆசான். அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டரில் குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியலில் அவரோட எப்பயுமே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.